ஹார்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் நடத்திட்டு இருக்காங்களா? சரி, இது ஸோ முதல்ல எல்லா உறுப்புகளுமே இம்பார்ட்டண்ட். Yes. ஸோ இதுதான் பெருசு, இதுதான் சிறுசுன்னு இல்லை. ஆனால் கரெக்டு, சில உறுப்புகள் வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. அதில் ஹார்ட்டும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, ரைட்? ஹார்ட்டை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு சரி, நம்ம தூங்கும்போது சம்டைம்ஸ் பிரெயின் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அஃப்கோர்ஸ் பேசிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங். ஃபஸ்ட்டு விஷயம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும். டிப்பிக்கலி ஒரு ஹார்ட் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். ஓவராலாக ஒரு லைஃப் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 to 3 பில்லியன் டைம்ஸ் இட் பீட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுது. ஹார்ட்டுங்கிறது நிறைய பேர் ஒரு பம்ப் மட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எஸ், இட்ஸ் ஃபண்டமெண்ட்லி பம்ப். ஆனால் அதில் அந்த பம்பில் வச்சுக்கோங்களேன், லைக் மல்டிபிள் சேம்பர்ஸ் இருக்குது, வால்வ்ஸ் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி கனெக்டட் டு ஆல் தி அதர் ஆர்கன்ஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெயின் எஃபெக்ட் ஆகும்போது ஹார்ட் எஃபெக்ட் ஆகலாம். ஆப்வியஸ்லி ஹார்ட் எஃபெக்ட் ஆகும்போது ஏன்னா ரத்தம் போகலைன்னா எல்லா உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இட்ஸ் வெரி ஸ்மால் பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.